ஆர்பிஆர் மீடியா வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கங்க. ப்ளஸ் எல்லா வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கங்க. எல்லாத்தோட ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுங்க, டு கன்ஸ்ட்ரக்ட் அ ஹோம். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாங்க, அதாவது சொந்த இடம் வச்சிருக்கிறவங்க ஒரு 1550 ரூபாயிலிருந்து 1600 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு இன்னைக்கு என்ஜினியர்ஸ் தே சார்ஜ் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் எ ஹவுஸ். ஸோ நவ் ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸுங்க. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட்டாக நான் வந்துட்டு மீட் பண்ணுற ஒரு பேர் வந்துட்டு மிஸ்டர் கனகராஜ். அவர் வந்துட்டு இஸ் அ சிவில் இன்ஜினியர். சார் ப்ளீஸ் கம் சார். யா சார். ஹலோ, வெல்கம் சார். வெல்கம் சார், ப்ளீஸ். சாரோட நேம் வந்துட்டுங்க மிஸ்டர் கனகராஜ். இஸ் பேசிக்கலி இஸ் அ சிவில் இன்ஜினியருங்க. ஹி ஹஸ் டன் பிளானிங் ஃபார் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் ஒரு 1500 பீப்புளுக்கு பிளானிங் பண்ணியிருக்காரு. இஸ் அ பார்ட் டைம் கன்சல்டன்ட் and plus he works with an MNC company, highly knowledgeable person. Sir, எங்க வியூவர்ஸ்க்கு வந்துட்டு what I would like to share அப்படின்னா சார், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா பேசிக்காக வந்துட்டு சார் ஒரு இடம் வாங்கணும், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் போகணும். ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்னா என்னென்ன க்ரைட்டீரியாஸ் இருக்குன்னு கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம் சார். ஒரு இடத்த வாங்கணும்னா நம்ம என்னென்னலாம் பார்க்கணும்? ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா முதல்ல அந்த இடத்தோட பேரண்ட் டாக்குமெண்ட், அதனுடைய அந்த இடத்த முன்னாடி வச்சிருந்த உரிமையாளரோட டீட்டெயில்ஸ் வந்து கிளியரா பார்த்துவோம். அதுல எதுவும் வில்லங்கம் இல்லாமல் பெற்றவர்கள் நமக்கு முன்னாடி வாங்கினவங்க வந்து முறைப்படி வாங்கியிருக்காங்களா, அதுல எந்த அப்ஜெக்ஷன் இல்லாமல் அவரோட வாரிசுதாரர்கள் எந்த ஒரு அப்ஜெக்ஷன் இல்லாமல் முறைப்படி டாக்குமெண்ட் பணம் கைமாற்றப்பட்டு முறைப்படி வாங்கியிருக்கோம். இட்ஸ் டாக்குமெண்ட் கிளியரா இருக்கும் பார்த்துக்கோம். ஒரு சைட்டா இருந்தது அப்படின்னா அது டிடிசிபி ரெகுலரைஸ்டு சைட்டா இருக்கணும். சரிங்க. அப்ரூவ்ட் சைட்டா டிடிசிபி ரெகுலரைஸ்டா இருந்ததுன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம நேரடியா மேண்டேட்டரி இந்த தமிழ்நாடு மேண்டேட்டரி, அதான் இந்தியா ஆல்சோ எல்லா பக்கம் மேண்டேட்டரி. கவர்மெண்ட்ல ப்ராம்ப்டா ரெகுலரைஸ் பண்ணி விற்கப்பட்ட சைட்டா இருக்கும். சரிங்க. வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம பெயருக்கு மாத்திட்டோம். நம்ம பெயருக்கு மாத்தினதுக்கு அப்புறம் முதல்ல வாங்குறதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் சார்? நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் மதிப்பு கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி கைட்லைன் வேல்யூ, அதுல 12% கவர்மெண்ட்டுக்கு சார்ஜஸ் பே பண்ணணும். அதான் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ். சரி, அதை பே பண்ணி தான் நம்ம வாங்கணும். நம்ம கிரையம் பண்ணதுக்கு அப்புறம் முறைப்படி நம்ம பில்டிங் கட்டுறதுக்கு பில்டிங் அப்ரூவல் பிளான் வரைபட ஒப்புதல், அது பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி, மாநகராட்சியா இருந்தாலும் சரி, பேரூராட்சியா இருந்தாலும் முறைப்படி டிராயிங் போட்டு அதுக்கான எஸ்டிமேஷன் சப்மிட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவல் வாங்கணும். பில்டிங் அப்ரூவல். ஃபைன் சார். ஒரு சின்னதா ஒரு 10 ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்னு வைங்க சார். ஓகே, ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 10 ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஓகே, நீங்க எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இது பண்ணணும்னா மொத்தம் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு சார் we will get into the next level. அது கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான மெட்டீரியல் காஸ்ட்க்கு அப்புறம் போகலாம். ஓகே, எவ்வளவு ஸ்டேஜஸ் இருக்குங்க இதுல? ஓகே, இப்போ வந்து ஸ்டேஜஸ்னு சொன்னா ஃபினிஷிங் வரையும் பார்த்தா மொத்தமே ஒரு 5 ஸ்டேஜஸ் தான். சரிங்க. முதல்ல பேஸ்மெண்ட் தோண்டி அதுக்கான அஸ்திவாரம் போடுது. அஸ்திவாரம் போட்டதுக்கு அப்புறம் லிண்டல் லெவல் ஒன்று இருக்கு, 7 அடி உயரம். சரி, அந்த 7 அடி உயரம் எதுக்காக ஃபிக்ஸ் பண்றோம்னா நம்ம டோரு, ஜன்னல், நிலவு, ஜன்னல் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கான உயரம். அந்த இடத்துக்கு ஓப்பன் வர இடத்துக்கு கான்கிரீட் போடணும், சப்போர்ட் பண்ணணும். அதுக்காக லிண்டல் லெவல் 7 ஃபீட். அதுக்கடுத்து ரூஃப் கான்கிரீட் லெவல் சொல்லுவாங்க. சரி, ரூஃப் கான்கிரீட் லெவல். அது முடிச்சதுக்கு அப்புறம் பிளாஸ்டிங், உள்பூச்சி மற்றும் வெளிப்பூச்சி. இது 4வது ஸ்டேஜ். 5வது ஸ்டேஜ் என்னன்னா உள்ள பெயிண்டிங், தளம் போடுறது, அதாவது டைல்ஸ், மார்பிள், ஃபினிஷிங், எலக்ட்ரிக், இதெல்லாம் 5 ஸ்டேஜ். மொத்தம் ஒரு பில்டிங்கான இது வந்து 5 நிலை தான், 5 ஸ்டேஜஸ் தான். சரி சார். இப்போ வந்துட்டு நம்ம பில்லர் பேஸ் பண்ணி போடுறோம். ஓகே, இப்போ பில்லர் வந்துட்டு அப்ராக்சிமேட்டா எனக்கு காமன் மேன் எனக்கு தெரிஞ்சது ஒரு 8 அடிக்கு ஒரு பில்லர், 10 அடிக்கு ஒரு பில்லர்னு போடுறாங்க. ஓகே, அந்த பில்லர் போடுறதுக்கான கான்செப்டே வந்துட்டு சார் பில்டிங் வெயிட் தாங்கணும். கண்டிப்பா. ஏதாவது ஒரு கால்குலேஷன் இருக்கா சார்? 10 ரூம்னா அதோட வெயிட் இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு ஏதாவது கால்குலேஷன் இருக்கா? இருக்கு சார். இப்போ ரூஃப் கான்கிரீட் 10 ரூம்னு பார்த்தீங்கன்னா ரூஃப் மேல இருக்கிறது 100 ஸ்கொயர் ஃபீட் கான்கிரீட். சரி. அவுட்டர் டு அவுட்டர் வரும்போது 11.5க்கு 11.5 சதுர கணக்கோட சேர்த்து அரௌண்ட் 132 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. சரிங்க. அப்போ மொத்தம் அந்த கான்கிரீட்டோட டோட்டல் வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 4 டன், 4000 கிலோ. 4000 கிலோ. ரூஃப் நம்ம தலைக்கு மேல இருக்க கான்கிரீட்டோட வெயிட் மட்டும் சரிங்க 4000 கிலோ. சரிங்க. அது பிளஸ் நம்ம சைடுல கட்டக்கூடிய செங்கல், சரி, செங்கல் சுவருடைய மொத்த வெயிட், இது எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அளவுகளை கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம போடக்கூடிய பில்லர். அந்த பில்லருடைய சைஸை டிஃபைன் பண்ணுவோம். எவ்வளவு அடிக்கு ஒன்று போடணும், ஒரு பில்லர் போடணும், அது என்ன சைஸ்ல போடணும், அது என்ன கம்பி வேணும், மினிமம் என்ன சைஸ்ல சார் போடுவீங்க? மினிமம் 10 அடி சார். 10 அடி மினிமம் 10 அடி டிஸ்டன்ஸ். உள்ள கம்பி என்ன திக்னஸ் போடுவீங்க? 8 mm 10 mm? வெர்டிகல் மெம்பர், அதாவது பில்லருக்கான மெம்பர் வந்து 10 mm சார், 12 mm மேல தான் இருக்கும். ஓகே, வெர்டிகலா நேரா செங்குத்தா நின்னு சப்போர்ட் பண்ணக்கூடிய பில்லர் எல்லாம் 12 mm மேல தான் இருக்கும்.
12 mm கீழே இருக்க கம்பியை வந்து செங்குத்தான சப்போர்ட்டுக்கு போடக்கூடாது, வெர்டிகல் சப்போர்ட்டுக்கு போடக்கூடாது. வெர்டிகல் சப்போர்ட்டுக்கு 12 mm கீழே போடக்கூடாது. 10 mm 8 mm போடவே கூடாது வெர்டிகல் சப்போர்ட்டுக்கு. ஓகே. அந்த வெர்டிகல் சப்போர்ட்ல இப்போ 10 10 ரூம் வச்சுக்கல 4 12 mm போட்டா போதும் ஒரு பில்லருக்கு. முக்கால் 4 காலம் போடுறோம். அதை டைட் பண்றதுக்கு தான் 8 mm யூஸ் பண்ணணும். அது ரிங்ஸ்னு சொல்லுவோம். அப்ப நாலு தெரிஞ்சு போகாம இருக்கிறதுக்காக. ஃபைன். சாரி டு அதாவது நீங்க சொல்றது 4 பில்லர் போடுறோம். 4 பில்லர். ஒரு 10 மீட்டர் 4 கோயில். ஓகே. ஒரு பில்லருக்கு 4 கம்பி. 4 கம்பியை மட்டும் செங்குத்தா நம்ம நிறுத்த முடியாதுல்ல. நம்ம 4 கம்பி இணைக்கணும். அந்த 4 கம்பி இணைக்கிறது ரிங்ஸ். அது வந்து 8 mm போட்டாவே போதும். அதுக்கு பேர் தான் அந்த பெல்ட் பீம்னு சொல்றீங்க. இல்ல சார். அது பெல்ட் பீம்ங்கிறது கீழ பேஸ் பண்ணல போடுறது. ஓகே. இது வந்து 4 கம்பி காலத்தை கட்டறதுக்கான பிணைப்பு. ஓகே. ரிங்ஸ். இப்போ அது முடிச்சனா அடுத்து வந்துட்டு நம்ம செவர் கன்ஸ்ட்ரக்ஷன் போறோம் சார். பேசிக்கா வந்துட்டு ஒரு செவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு சார் செங்கல்ங்க. அது சார். மணல், சிமெண்ட்ங்க. எஸ் சார். இது வந்து பேசிக்கான விஷயம். கண்டிப்பா. டு ஸ்டார்ட் வித் சார், செங்கல் அப்படின்னா ஜெனரலா வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட் சைஸ் செங்கல் என்ன சார்? உங்களுக்கு இன்ச்சஸ்ல எல்லாருமே நீ காமனா ஒரு வீடு கட்டுறதுக்குங்க ஒரு செங்கல் அப்படின்னா அந்த சிவப்பு கலர் கலந்து செங்கல் இருக்குல்ல சார், அதான் நமக்கு தெரியும். அது என்ன சைஸ்ங்க? 9 இன்ச் நீளம் வரும் சார். 4 இன்ச் அகலம் சார். 9 4 3 இன்ச் உயரத்துலயும் கிடைக்கும். கொஞ்சம் காஸ்ட் அதிகமா போறப்போ நம்ம கல்லு குறையணும் அப்படிங்கிறப்போ 4 இன்ச் உயரத்துல தயாரிக்கிற மேனுஃபேக்சரர்ஸும் இருக்கிறாங்க. அதாவது வந்துட்டு சார் செங்கலோட சைஸ் அதிகமாகுதுன்னா செங்கலோட குவான்டிட்டி கம்மியாகும். இப்போ 3 இன்ச் போடுற இடத்துல 4 இன்ச் போடுறோம்னா 10 கல் பிடிக்கிறதுல 8 கல் முடியுது. அப்போ ஓவராலா வந்துட்டு as an engineer நீங்க எது ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? நாங்க 4 இன்ச் கல் கிடைக்கிறதா பார்ப்போம். காஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? ஏன்னா அப்போ கலவையோட கல்லுடைய அளவும் குறைஞ்சிரும், கலவையோட அளவும் குறைஞ்சிரும். 10 வரி கலவை போறதுக்கும் 8 வரி கலவை போறதுக்கும் வித்தியாசம். சார் இப்போ இந்த செங்கல் பாத்தீங்கன்னா நான் வந்து நெட்ல படிச்சது சொல்றேங்க, சாரி. ஏதாவது செங்கல் வந்துட்டு இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் பியூர் கிளே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா நம்ம கோயம்புத்தூர் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மண் கலந்து செங்கல் தான் நிறைய. இது எந்த அளவுக்கு அட்வைசபிள் சார்? சுத்தமா செங்கல்னால பியூர் கிளேல வந்து செங்கல் செய்ய முடியாது சார். சரிங்க. மண்டல் களிமண் சொல்லுவாங்க. கரிசல் மண். சரிங்க. மண்டல் களிமண் அதாவது நம்ம நார்மல் இயல்பான மண்ணும் களிமண்ணும் சேர்ந்த கலவையை தான் பிசைஞ்சு நம்மளுடைய ஃபார்மேஷன்ல பண்ணி சூளையில் சேம்பர்ல வச்சு வேக வைக்கிறோம். அந்த கல்லை வந்து அதோட இயல்புத்தன்மையை மாற்றி கடினமாயிடும். அதுதான் செங்கல். பட் கோயம்புத்தூர் சைடுல நமக்கு மண்டல் களிமண் கிடையாது, சுத்தமான களிமண் இருக்கு. அந்த களிமண்ணை வச்சு செங்கல் வேக வைக்க முடியாது. என்னன்னா நம்ம சுத்தமான களிமண்ணை வேக வைக்கும் போது வெடிச்சிடும், குழம்புரும். அதனால நம்ம கிட்ட இருக்க செம்மண்ணும் கரிசல் மண்ணும். ஒரு செங்கல் நல்ல செங்கல் ஒரு இன்ஜினியரா எப்படி சார் அதை கண்டுபிடிப்பீங்க வந்ததுக்கு அப்புறம்? சார் அதனுடைய டைமண்ட் முதல்ல வந்து ஹேண்ட் மோல்டு மட்டும் தான் இருந்தது சார். இன்னைக்கு வயர் கட்டிங் மிஷின் மோல்டு கல்லாம் வந்துருச்சு. கல்லுடைய சைஸை பார்ப்போம், எட்ஜஸ் எப்படி ஃபினிஷ் ஆயிருக்குன்னு பார்ப்போம், அதனுடைய தன்மை எப்படி வந்து அதோட டியூரபிலிட்டி எப்படி சார் செக் பண்ணுவீங்க? டியூரபிலிட்டி வந்து சர்டன் கிரஷிங் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் இருக்கு சார். லேப்ல தான் செக் பண்ணணும். பிராக்டிகலா ஒரு மேஸ்திரி செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு நார்மல் காமன் மேன் செக் பண்ணணும்னா ஒரு செங்கல்ல முழு கல்லா கையில எடுத்து ஒரு செங்கலை படுக்கவசம் ஒரு செங்கல்ல குத்துவசம் வச்சு 2 மீட்டர் உயரம் 6 அடி உயரத்துல இருந்து இப்படி மேல இருந்து கீழே விட்டா கல்லு 2ஆ மட்டும்தான் உடையும். 2 மீட்டர் உயரத்துல இருந்து ஒரு படுக்க செங்கல் மேல ஒரு செங்கல் 2ஆ உடையணும். அந்த படுக்கையில அது குத்துல வர செங்கல் உடையக்கூடாது. படுக்கையில கிடக்கிற செங்கல் தான் 2ஆ உடையணும். இப்படி ஒரு செங்கலை படுக்க வச்சிடணும் சார். ஒரு செங்கலை நிக்க வைக்கணும். 2 மீட்டர் உயரத்துல போடும்போது கீழே படுக்கையில தான் உடையணும், மேல இருந்து உடையக்கூடாது. 4 5 உடைஞ்சதுன்னா கீழே இருக்க செங்கல் சரியா வேகல, நல்ல மண்ணுல செய்யல அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதனால ஒரு செங்கலுடைய தரத்தை ஒரு காமன் மேன் கண்டுபிடிக்கிறது. லவ்லி சார், லவ்லி. செம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், லவ்லிங்க. இப்போ வந்து மணல் போல சார், மணல்ல வந்துட்டு இன்னைக்கு எம் சாண்ட் இருக்கு, ரிவர் சாண்ட் இருக்கு சார். இன்னைக்கு வந்துட்டு சார் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தேர் இஸ் அ பிக் டிமாண்ட் ஃபார் ரிவர் சாண்டுங்க. இன்னைக்கு வந்துட்டு வேற வழி இல்லாம ஆப்ஷன் வந்துட்டு எல்லாருக்குமே எம் சாண்ட். ஓவராலா எம் சாண்ட் எல்லா பக்கம் போகுதுங்க. நான் வந்துட்டு இந்த எம் சாண்ட் பற்றி படிக்கும்போது ஒரு சின்ன டீட்டெயில் நான் நெட்ல படிச்சது ப்ளஸ் எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் லொக்காலிட்டியில சொன்னது, சார் எம் சாண்ட் போட்டு வீடு கட்டினா ஹீட் நிறைய இறங்குங்க வீட்டுக்குள்ள. அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது சார், அந்த மாதிரி ஒன்றும் இருக்காது, ஒன்றும் இல்லை அந்த மாதிரி. பட் எல்லாரும் சொல்றாங்க ஆத்து மணல் தான் பெஸ்ட்டுங்கிறாங்க. எந்த விதத்தில் அப்படின்னா ஆத்து மணல் பெஸ்ட், எம் சாண்ட் அப்போ எங்க லைட்டா கொஞ்சம் வீக்கராக இருக்கு. ஏன் நினைக்கிறேன் சார், ஆற்று மணல் வந்து அதனுடைய பாண்டிங் ஏஜென்ட், அதாவது அந்த சிமெண்ட் கூட ஒட்டுற தன்மை வந்து ஆற்று மணலுக்கு ஜாஸ்தி. அந்த கலவையில சொல்றீங்க, கலவையில கெமிக்கல் ப்ரொபோர்ஷன்ல சேர்க்கும்போது. ஏன்னா நம்ம பேஸ்டா சிமெண்ட் வந்து உங்களுக்கு டோட்டல் இண்டத்தா போக வேண்டாம், அது சிலிக்கா பேஸ்ட் தான். நம்ம மணல்ல வந்து மிக்ஸ் ஆகும்போது நல்லா மிக்ஸ் ஆகும். என்ன ரீசன்னா மணல் வேற கலர், சிமெண்ட் வேற கலர். நம்ம கலவையா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கலக்க முடியும். இதே எம் சாண்ட் சிமெண்ட் எடுத்துன்னா ரெண்டு ஒரே கலர். சம்டைம் நமக்கு கிடைக்கிற எம் சாண்ட் ஈரமா இருக்கும்,
அது சிமெண்ட் கூட மிக்ஸ் பண்றப்ப என்னன்னா ப்ராப்பரா மிக்ஸ் பண்ண முடியாது. ஃபுல் ட்ரையா இருக்கும். ஈரமாவும் கிடைக்கும். ஈரமாக கிடைச்சாலும் சிமெண்ட் கூட மிக்ஸ் ஆகும்போது மிக்ஸ் ஆகாத இடம் தெரிஞ்சிடும். சரிங்க. பட் எம்சாண்ட் நம்மளால எங்க மிக்ஸ் ஆகல, மணல் தனியா சிமெண்ட் தனியா இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அது ஒண்ணுதான் மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். ஓஹோ, அப்பனா நீங்க சொல்றது அந்த மிக்ஸ் ஆகும்போது நிறைய கிரானுல்ஸ் வரும். கிரானுல்ஸ் தனியா பிரிஞ்சிருக்கும். ப்ராப்பரான மிக்சிங் இருக்காது. ஓகே ஓகே. அப்ப ப்ராப்பரான மிக்சிங் இல்லைங்கும் போது நேச்சுரலா ரிவர்ஸ் சாண்ட் பெஸ்ட் அட்வைசபிள். பட் நீங்க இருக்கிற மார்க்கெட் காஸ்ட் ஒன்றும் ஃபர்ஸ்ட் மார்க்கெட் காஸ்ட் அப்படிங்கிறதோட நம்ம இயற்கை வளத்தை ரொம்ப சுரண்டி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மணல் தட்டுப்பாடு. அதுதான் மேஜர் ரீசன். அதனாலதான் வந்துட்டு சார் ஒரு சட்டி மணல் இருக்கு இல்லைங்க, நான் விசாரிச்ச வரைக்கும் ஒரு மேஸ்திரி கூட பேசிட்டு 30 ரூபாய். நான் சொல்றது எம் சாண்ட். அதே ரிவர்ஸ் சாண்ட் கேட்டா 60 ரூபாய். அதுதான் ரீசன். 60 ரூபாய் சார் 80 ரூபாய் கிட்ட வந்துடும். ஒரு யூனிட் எம் சாண்ட் 3000 ரூபாய். நீங்க ஒரு யூனிட்னுடைய எம் சாண்ட். ஒரு யூனிட்னா எத்தனை டன் சார்? ஒரு டன்ல பாத்தீங்கன்னா ஒரு எம் சாண்ட் வந்து ஒரு 1800 டு 2000 கிலோ வரும் சார். ஆல்மோஸ்ட் ஒரு 1.25 டு 2 டன். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 கன அடின்னு சொல்லுவோம். 100 கன அடிங்கிற ஒரு யூனிட். அது 3000 ரூபாய் தான் வருது எம் சாண்ட். ஓகே, 100 கன அடி எம் சாண்ட் 3000 ரூபாய். 3000 ரூபாய் இன்னைக்கு மார்க்கெட்ல. அதே இன்னைக்கு ஆட்டு மணல் கிடைக்கிறது 14000 ரூபாய் கிடைக்கும். அதேப்பா 5 மடங்கு. 5 மடங்கு. ஓகே சார். இப்போ வந்துட்டு வில் கோ டு தி சிமெண்ட்ங்க. எஸ் சார். ஜெனரலா சிமெண்ட் பத்தி எல்லாத்துக்குமே ஒரு அளவுக்கு ஒரு ஒபினியன் இருக்கு. 380 ரூபாயில இருந்து 420 ரூபாய் வரைக்கும் சிமெண்ட் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் எல்லாமே கிரேடட் சிமெண்ட்ஸ் இருக்குங்க. we can go with whatever. சரி, இப்போ நீங்க பிளஸ் இரும்புங்க, ஸ்டீல்ங்க. நீங்க சொன்ன ஐஎஸ்ஐ இரும்பா இருக்கணும். அந்த ஒரு கிரேட்ல தான் நம்ம போவோம். கண்டிப்பா. ஆக்சுவலி கவர்மெண்ட் என்ன ஆத்தரைஸ் பண்றாங்களோ வில் கோ வித். கண்டிப்பா. இப்போ நீங்க எங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் சார், இது வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை எனக்கு தெரிஞ்சு சார், நான் நிறைய நெட்லேயே ஆகட்டும், ஒரு காமன் மேன் எங்க வீட்லயும் என்னோட ஃபாதர் வந்துட்டு ஒரு 4-5 வீடு கட்டியிருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கட்டியிருக்கோம். டக்குன்னு போய் உட்காந்து நான் இந்த டீட்டெயில் கேட்டோம்னா ஷேர் பண்றதுக்கு யாருக்குமே தெரியலீங்க. கண்டிப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்குற அந்த டீட்டெயில் தான் உங்கள்கிட்ட கேட்குறேங்க. அதாவது டோன்ட் மிஸ்டேக் மீ சார். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எத்தனை செங்கல் தேவைப்படுது, எத்தனை கிலோ சிமெண்ட் தேவை, எத்தனை மணல் தேவை, எத்தனை இரும்பு தேவை, இதோட காஸ்ட் நீங்க எனக்கு ஷேர் பண்ணீங்கன்னா it will be very helpful. இது வந்து ஒரு பெஞ்ச்மார்க்காவே இருக்கும் அப்படிங்கறது I can guarantee. ஓகே, நோ இஷ்யூஸ். சொல்லுங்க. என்ன பிரச்சனைனா ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்னு தனியா பிரிச்சு சொல்ல முடியாது. நான் ஒரு சாதாரண மனிதர்கள் புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு கால்குலேஷன் சொல்றேன். ஒரு 10க்கு 10 ஒரு ரூம் கட்டணும்னு வச்சுக்கோங்க. அப்ப அது என்னாச்சு? 100 ஸ்கொயர் ஃபீட் ஆச்சு. அந்த 100 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு எவ்வளவு செங்கல் தேவைப்படும், எவ்வளவு மணல் தேவைப்படும், எவ்வளவு சிமெண்ட் தேவைப்படும்னு சொல்லலாம். அதுலயும் உங்களுக்கு வேணா இந்த கொஞ்சம் பிரிச்சு சொல்றேன். 100 ஸ்கொயர் ஃபீட் ரூம் கட்டும்போது 10க்கு 10 ரூம் கட்டும்போது இவ்வளவு செங்கல் வந்து கட்டடம் கட்டுறதுக்கும், அந்த கட்டடம் கட்டுறது இவ்வளவு எம் சாண்ட் இவ்வளவு சிமெண்ட் வேணும்னு சொல்றேன். அதுல கான்கிரீட் போடக்கூடிய போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, பில்லரு, பெல்ட் பீம், பிளிந்த் பீம், ரூஃப் கான்கிரீட், லிண்டல். இதுக்கு வந்து கான்கிரீட்டுக்கு எவ்வளவு ஜல்லி, மணல், சிமெண்ட், எம் சாண்ட் எவ்வளவு கம்பி. அப்புறம் உள்ள பூசறதுக்கும் உள் பூச்சி வெளிப்பூச்சி செவரு பூசறதுக்கு சீலிங் பூசறதுக்கான சிமெண்ட் எம் சாண்ட் எவ்வளவு தேவைப்படும்னு சொல்லிடுறேன். பர்ஃபெக்ட். இதுல வந்து ஒரே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் என்னன்னா சார், நம்மளுக்கு செங்கலும் மணல் சிமெண்ட் எங்க வருதுன்னா செவரு கட்டும்போது வருது. ஆனா பிளாஸ்டிங் பண்ணும்போது சார் நீங்க சொல்ற எக்ஸ்டர்னல் பிளாஸ்டிங் தான் வெளிப்பூச்சி, உள் பூச்சுங்கிறது இன்டர்னல் பிளாஸ்டிங் சீலிங். இதுக்கு வந்துட்டு மணலும் சிமெண்ட் மட்டும் வரும். மணல் சிமெண்ட் மட்டும். சரி, இப்போ நம்ம இதுல வந்து முதல்ல ஆரம்பிக்கிறது முதல்ல பேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். பேஸ்மெண்ட்ல பில்லர் போடுறது. அப்ப நமக்கு என்ன தேவை? கான்கிரீட் தான் அங்க ஃபர்ஸ்ட் தேவைப்படுது. அப்ப தோன்றப்போ முதல்ல குழி தோண்டிடுவோம். கீழே வந்து ஃபர்ஸ்ட் மெட்டல் கான்கிரீட் போடணும். 40 mm மெட்டல் கான்கிரீட். அது எதுக்காகனா எடுத்த உடனே கான்கிரீட்டை டைரக்டா மண்ணுல ஊத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட் பேஸ் கிரியேட் பண்றது மெட்டல். ஓகே. அதனால கீழே மெட்டல் கான்கிரீட் போடுறோம். அந்த மெட்டல் கான்கிரீட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் கான்கிரீட், வெர்டிகல் கான்கிரீட், பில்லர் கான்கிரீட், பெல்ட் பீம் கான்கிரீட், ரூஃப் கான்கிரீட் எல்லாம் சேர்த்து ஒரு 10க்கு 10 ரூம் கட்டுறதுக்கு கம்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மொத்தமாவே 350 கிலோ கம்பி தேவைப்படுது. ஓகே. கீழே குளிக்குள்ள மேட் 10க்கு 10 ரூம் கட்டுறதுக்கு 350 கிலோ கம்பி தேவை. அதாவது கீழே பேஸ்மெண்ட்டுக்கு சொல்றீங்க, மேல லிண்டலுக்கும் சொல்றீங்க, ரூஃப்க்கு சேர்த்து சொல்றோம் 350 கிலோ. ஓகேங்களா? இப்ப அதுல கான்கிரீட்னு பாத்தீங்கன்னா ஒரு 1500 கிலோ சிமெண்ட் தேவைப்படும். பியூர்லி கான்கிரீட்டுக்கு மட்டுமே. சரிங்க. பில்லர் கான்கிரீட், ஃபுட்டிங் கான்கிரீட், பெல்ட் கான்கிரீட், ரூஃப் கான்கிரீட். மொத்தம் எத்தனை கான்கிரீட் இருக்கு சார் ஒரு வீடு கட்டுறது? சார் கீழன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃபுட்டிங் கான்கிரீட் சார். சரிங்க. குழிக்குள்ள. அடுத்து வந்து காலம் கான்கிரீட், பில்லருங்க. அடுத்து பிளிந்த் பீம் கான்கிரீட். என்ன பீம் சார்? பிளிந்த் பீம், லைக் பெல்ட் பீம்னு சொல்லுவாங்க. சரிங்க. பெல்ட் பீம் எங்க லாங்குவேஜ் பெல்ட் பீம். நாலாவது வந்து லிண்டல் கான்கிரீட். மேல 7 அடி லெவல். சாரி சார் 7 அடி. நம்ம 7 அடி ஜன்னல் எங்க ஓபன் பண்ணுமோ அதுக்காக போற கான்கிரீட் லிண்டல். ஐந்தாவது ரூஃப் கான்கிரீட். சோ மொத்தம் 5 கான்கிரீட் வருது. ஒரு 100 அடி ஸ்கொயர் ஃபீட் நம்ம ரூம் கட்டணும்னா எவ்வளவு சார் ஆகுதுங்க?
கம்பி மட்டும் 350 கிலோ சார். 350 கிலோ கம்பிங்க. ஃபைன். சிமெண்ட் வந்து இந்த கான்கிரீட்டுக்கானது மட்டும் ஒரு 1500 கிலோ. கான்கிரீட்டுக்கு மட்டுங்க. சரி. அது கான்கிரீட்டுக்கு நம்ம வெர்சாண்டா எம்சாண்ட் எது யூஸ் பண்ணாலும் சரி சார். சரி. கான்கிரீட்டுக்கான செலவு மட்டும் ஒரு 110 கன அடி எம்சாண்ட். 110 கன அடி. ஒரு கன அடிங்கிறது 1 அடி நீளம், 1 அடி அகலம், 1 அடி உயரம். உயரம் 1 அடி வரும். உயரம் 1 அடி. அதுதான் அளவுங்க மொத்தமா. ஒரு யூனிட்ல சொல்லணும்னா ஒரு 1.1 யூனிட், ஒரு யூனிட் மணல் எம்சாண்ட் தேவைப்படுங்க. ஒரு யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட் தேவைப்படும். ஓகே. இப்போ வீட்டுக்குள்ள தளம் போடுறதுக்கு ஒரு ஃப்ளோரிங் கான்கிரீட் போடணும். அது உங்கள்கிட்ட சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். சரிங்க. தளம் கான்கிரீட், ஃப்ளோரிங் கான்கிரீட் சொல்லுவோம். அதுக்கு 40 mm மெட்டல் தான் யூஸ் பண்ணுவோம். 1.5 இன்ச் ஜல்லின்னு சொல்லுவோம். அதாவது கீழே ஃப்ளோரிங் சொல்றீங்க. கீழே ஃபர்ஸ்ட் குழிக்குள்ள அப்புறம் வீட்டுக்குள்ள ஃப்ளோரிங் ரெண்டுக்கும் சேர்த்து. அதுல பாத்தீங்கன்னா 40 mm மெட்டல் பாத்தீங்கன்னா ஒரு 60 கன அடி தேவைப்படும். சரி. சரிங்களா? இந்த எம்சாண்ட் அதுலேயே சேர்த்து வச்சுக்கலாம். அதுக்கு சேர்த்து அப்புறம் 20 mm ஜல்லி, 3/4 இன்ச் ஜல்லின்னு சொல்லுவோம். சரி. பில்லர் கான்கிரீட்டுங்க, லிண்டல் கான்கிரீட், ரூஃப் கான்கிரீட். இந்த ஜல்லிங்கிற கான்செப்டே கான்கிரீட்டுக்கு மட்டும் தான் வரும். கான்கிரீட்டுக்கு மட்டும் தான் ஜல்லி. அதுல 20 mm ஜல்லி இருக்கு. அந்த 20 mm ஜல்லி எடுத்தீங்கன்னா ஒரு 80 கன அடி. நீங்க சொன்ன அந்த 5 விதமான கான்கிரீட்டுக்கும் ஜல்லி வரும். ஜல்லி வருது. ஆனா அதுல சைஸ் மாறும். 2 சைஸ் ஆஃப் ஜல்லி. 20 mm ஜல்லி வரும், 40 mm ஜல்லி வரும். சரி. சரிங்களா? 40 mm ஜல்லி பாத்தீங்கன்னா ஒரு 60 கன அடியும், 20 mm ஜல்லி பாத்தீங்கன்னா ஒரு 80 கன அடி தேவைப்படும். பெர்ஃபெக்ட். இப்போ வந்துட்டு சார் வில் கோ டு நீங்க அந்த செவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்களா சார், அதுக்கு எவ்வளவு செங்கல் தேவைப்படும், எவ்வளவு, அதாவது நம்ம கான்கிரீட் போர்ஷன் முடிச்சிட்டோம். ஓகே. ரிமைனிங் போர்ஷன் இப்போ நம்ம செவர் 10 ரூம் கட்டணும் பாத்தீங்கன்னா நம்ம தரையை விட ஒரு 2 அடி உயரம் வச்சு தான் நம்ம வீட்டோட தளத்தை அமைப்போம். வீடு கொஞ்சம் உயரமா இருக்கும், ரோட்ல இருக்க தண்ணி உள்ள வந்துடும். அதுதான் பேஸ்மெண்ட் சொல்லுவோம். அதுல ஒரு 2 அடி கட்டணுங்க. பேஸ்மெண்ட்டுக்கு மேல நமக்கு ஒரு 10 அடி, ஒரு மினிமம் வீட்டினுடைய சீலிங் உயரம் 10 அடி இருக்கணும் சார். சரிங்க. 10 அடி மினிமம். இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் சார். மேக்ஸிமம் வந்து வீட்டுக்கெல்லாம் 10 அடி இருந்தா போதும் சார். சரிங்க. கொஞ்சம் வசதி கம்மி, நம்ம இடம் அமைப்பு கம்மி அப்படின்னா நம்ம 2 வீடா கட்டணும்னு வச்சுக்கலாம். ஒரு 8 அடியா வைக்கணும். 8 அடி கம்மியா வச்சோம்னா நம்ம தளம் முக்கும், வீட்டுல கையை இருக்கணும். இல்ல சார், நீங்க சொல்றது பேசிக் 10 அடி வேணும். ஒரு ஃபேன் வச்சாலே 8 அடி வந்துரும். கண்டிப்பா. அதுக்காக 10 அடி சார். அப்ப அந்த 10 அடி உயரம் கீழே 2 அடி பேஸ் பண்ணதெல்லாம் சேர்த்து கட்டுறப்போ பாத்தீங்கன்னா அந்த 10 ரூமுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3600 செங்கல் தேவைப்படும் சார். 3600 செங்கல். இதுல வந்து 2 கதவு சார், 2 ஜன்னல், ஒரு கதவு ஓப்பன் கொடுத்துறோம். அந்த ஓப்பனுக்கெல்லாம் கழிச்சுட்டு தான் நீங்க வச்சுக்கலாம். 3600 செங்கல் தேவைப்படும். எவ்வளவு சிமெண்ட் சார் தேவைப்படுது? அந்த செங்கல் கட்டடம் கட்டுறதுக்கு மட்டும் சார் ஒரு 580 கிலோ சிமெண்ட் சார். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி கான்கிரீட் பேசிட்டோம். சோ இதுக்கு மட்டும் செங்கல் கட்டடம் கட்டுறதுக்கு மட்டும் சார். சரிங்க. இப்போ அதுக்கான எம்சாண்ட் அது சாண்ட் ஒரு 85 கன அடி. இது எல்லாமே 1:5ங்களா? அதாவது கட்டடத்துக்கு வந்து 1:6 சார். ஓகே, வெரி குட். கட்டடத்துக்கு 1:6. செங்கல் கட்டடம் கட்டது 1:6. கான்கிரீட் கான்கிரீட் பார்த்தா 1, 1.5, 3. ஓ, அந்த ப்ரொபைல் ஜல்லி வருது. ஆமா, M20 கிரேட்னு சொல்லுவோம். கிரேட் நிறைய இருக்கு சார். புரியுது. மெட்டல் கான்கிரீட் பார்த்தீங்கன்னா M10 கிரேட்னு சொல்லுவோம். இது வந்து இன்ஜினியரிங் டீடைல் ஆகும். ஃபைன். பேசிக்கலா டெக்னிக்கல் ஓகே. அது எம்சாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மீட்டர் ஆகும். ஒரு 85 GFT தான் கட்டடம் மட்டும் கட்டிடலாம். ஓகே. இப்போ வந்துட்டு சார் நம்ம பில்டிங் பேசிட்டோம். இப்போ வந்துட்டு செங்கல் வச்சாச்சுங்க, செவல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இப்போ பூசணும். உள் பூச்சி இருக்குங்க, வெளி பூச்சி இருக்கு, சீலிங் இருக்கு. அதுக்கு சிமெண்ட், மணல், அதுக்கு எவ்வளவு சார் செலவாகும்? இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள வெளியே சீலிங் 3க்கு சேர்த்து பூசுற பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோ சிமெண்ட் தேவைப்படும் சார். சரிங்க. உள்ள வெளியே சீலிங். எம்சாண்ட் எவ்வளவு சார்? எம்சாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 CFT, 1/2 யூனிட். 1/2 யூனிட் தேவைப்படும். 1/2 யூனிட் தேவைப்படும். ஓகே. இதுதான் நம்ம அந்த வீட்டுக்குள்ள பண்ணக்கூடிய அத்தியாவசியமான தேவைகள். சார் சாரோட நம்பர், அவரோட டீடைல் எல்லாமே ஷேர் பண்ணிடுறேன். You can call him at any time and he'll be very comfortable with you all. நீங்க என்ன கேக்குறீங்களோ he'll be ready to share all those details. இதுல வந்துட்டு சார் எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ நீங்க ஓவரால் இது சொல்லிட்டீங்களா சார், மெட்டீரியலுக்கு மட்டும், ஓகே சார், மெட்டீரியலுக்கு மட்டும் எனக்கு as a common man நீங்க சொன்னீங்க ஒரு வீடு கட்டணும்னா 1600 ரூபாய் இன்னைக்கு எல்லா இன்ஜினியரும் சார்ஜ் பண்றாங்க. மெட்டீரியலுக்கு மட்டும் இப்போ எத்தனை சார் காஸ்ட் ஆகுது? மெட்டீரியலுக்கு மட்டும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் நான் என்ன சொல்றேன், இதுல வந்து பியூர்லி சிவில் மெட்டீரியல், சிமெண்ட், மணல், ஜல்லி, செங்கல், இது மட்டும் தான். இதுல கதவு, ஜன்னல் அதெல்லாம் வேண்டாம். அதாவது ஒரு பேசிக் என்ன தேவை அதை மட்டும் சொல்லுங்க சார். 750 to 760 ரூபாய் சார். அதாவது மெட்டீரியலுக்கு மட்டும் 750 ரூபாய் நாம செலவு பண்ணலாம். மெட்டீரியல் மட்டும் சிவில் மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும் நாம செலவு பண்றதுங்க 750 ரூபாய் சார் சொல்ற மாதிரி. அப்ப லேபருக்கு எவ்வளவு சார் செலவு பண்றோம்? ஏதாவது வந்துட்டுங்க இந்த 10 ரூம் இருக்குல்ல சார், இது கட்டுறதுக்கு அப்ராக்சிமேட் எத்தனை நாள் சார் ஆகும்? பேஸ்மெண்ட்ல இருந்து முடியற வரைக்கும். பேஸ்மெண்ட்ல இருந்து முடியறனா ஒரு சர்டன் டைமிங் இருக்கு சார். அப்ராக்சிமேட்லி போறப்ப எப்படி இருந்தாலும் ஒரு 70 நாள் ஆகும் சார். ஒரு 2 மாசம் ஆயிடும் சார். அந்த 2 மாசத்துக்கான லேபர் காஸ்ட் எவ்வளவு சார் ஆகும்? லேபர் காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல சொல்லணும், ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 300 ரூபாய் சார். ஒரு 30,000 ரூபாய் செலவாகும்.
100 ஸ்கொயர் ஃபீட். அதாவது 300 ரூபாய். மெட்டீரியல் காஸ்ட் வந்துட்டு ஒரு 750. ஆமாம். நான் let us assume that ஒரு 700 வெச்சுக்கங்க ரஃப்லி. எதுக்குன்னா சார் எங்களுக்கு ஃபிகர் டிரைவ் ரவுண்டா ஒரு 700 ரூபாய் மெட்டீரியல் காஸ்ட், லேபருக்கு ஒரு 300, மொத்தம் 1000 ரூபாய் செலவாகுது. கண்டிப்பா சார். இப்போ வந்துட்டு சார் நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்டீரியர்ஸ் பண்றது, கீழே ஃப்ளோரிங்க்கு, அதாவது மார்பிள் ஆகட்டும், டைல்ஸ் ஆகட்டும், விண்டோஸ் ஆகட்டும். இப்போ இதெல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமர்ஸோட அவங்களோட எக்ஸ்டென்ஷன், அதாவது அவங்களால எவ்வளவு முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டிஸ்க்கு அவங்க போய்க்கிறாங்க கண்டிப்பா ஜெனரலாக. ஆனா நீங்க சொல்ற 1600 ரூபாய் இருக்குல்ல சார், ஆக்சுவலா இதுக்கான செலவு பாத்தீங்கன்னா மெட்டீரியலுக்கும் லேபருக்கும் 1000 ரூபாய். அஃப்கோர்ஸ் புரியுதுங்க. அது போக வந்துட்டு நம்ம இன்டீரியர்ஸ் இருக்கு, கதவு இருக்கு, ஜன்னல் இருக்கு, பைப்பிங் இருக்கு, பிளம்பிங் ஒர்க் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 1600 அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபிகர் மாதிரி தெரியுது சார். கண்டிப்பா சார். இது ஒரு நான் சொன்னபடி நீங்க ரவுண்ட் ஃபிகர் ஒரு 1000 ரூபாய் பண்ணுவீங்க. எந்த ஒரு பிசினஸ் மேனுமே வந்துட்டு சார் அதிகபட்சம் ஒரு 10 ல இருந்து 15% லாபம் வச்சாலுமே கண்டிப்பா 1150 ரூபாய் வரணும். பிளஸ் ஆஃப்கோர்ஸ் பிளம்பிங் ஒர்க் இதெல்லாம் இருக்கு. பட் ஜெனரலா கேக்குறேன் மிஸ்டேக் 1050 ரூபாய் நான் சொன்ன காஸ்ட்டுக்கே வந்துருது. பிளஸ் பாத்தீங்கன்னா இதுல அந்த வீட்டுக்கு பாத்ரூம் கணக்கு சேர்த்தல. நார்மலா வீடு கட்டுறப்போ பாத்ரூம் வச்சு கட்டுவோம், சமையல் கட்டுக்கு தண்ணி லைன் கொடுக்கணும், அப்போ அந்த பிளம்பிங் லைன்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரிங் தரைக்கல் டைல்ஸ் போடணும்பாங்க. மினிமம் ஒரு 1600 ரூபாய் ரேட்டுங்கிறது மினிமம் டைல்ஸ் தான். அப்புறம் அதுக்கான கதவு எல்லாரும் மரத்துல தான் இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. மரக்கதவு, மர ஜன்னல், ஓகேங்களா. அதுக்கடுத்து பூசுறது, பூச்சி பெயிண்டிங், என்ன கலர் தேவை அதை பூசணும், பெயிண்டிங் இருக்கு. உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் லைட், முதல்ல வீட்டுக்கான ஃபேனு, லைட்டிங், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வரும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அரௌண்ட் எல்லாம் சேர்த்து டைல்ஸ் மெட்டீரியல் எல்லாம் காஸ்ட் வரும்போது ஒரு 1400 இருந்து 450 ரூபா உள்ளடக்கமே வந்துடும் சார். 1400 ரூபாய் 1450 ரூபா. அப்போ எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அந்த இன்ஜினியர் அப்படின்னாலோ கான்ட்ராக்டர்னாலோ ஒரு 10% ஆஃப் ப்ராஃபிட் அவங்களால எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். 1400 ரூபாய்க்கு ஒரு 10% போட்டீங்கன்னா 140 ரூபாய் வச்சுக்கோங்க. அப்போ 1540 ரூபா. அதுதான் நான் சொன்ன பேசிக் காஸ்ட். ஒரு 1550 இருந்து 1600 ரூபாய்க்குள்ள முடிச்சிடலாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வீட்டை. அதை விட கம்மியா பண்ணுனா குவாலிட்டி நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். அரௌண்ட் ஒரு மீறி போனா எவ்வளவு சார்? ஒரு 10% 10%. அவ்வளவுதான், அதிகபட்சம் 10%. சோ நம்ம வியூவர்ஸ் நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்னா அந்த 10% பார்க்காம இருக்கிறது நல்லது. கண்டிப்பா. let us spend the 10% to have a quality home. Fine. என்னன்னா சார் இப்போ வந்துட்டு என்னன்னா ஒரு ஜெனரலா ஒருத்தங்க 10 வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆர்டினரி ஃபேமிலி ஒரு லேபரோ மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டும் வாங்கி கொடுத்து பண்ணணும். இப்போதைக்கு வந்துட்டு ஒரு வீட்டை கட்டி நம்ம உள்ள போகலாம், நாளைக்கு வந்துட்டு நம்ம வேணுங்கிற ஸ்டோரிங் எல்லாம் பண்ணிக்கலாம் நினைக்கிறவங்க ஒரு 1 லட்சத்துல இருந்து 1,20,000 ரூபாய்க்குள்ள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி போக முடியும். பிராக்டிகலா 10 ஒரு ரூம். இந்த ஆன்சர் தான் வந்துட்டு சார் இவ்வளவு நாள் வெயிட் பண்றது. இதுதான் வந்து பிராக்டிகலா முடியுமா? ஏன்னா யாருமே சார் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாலே இருக்கீங்க குறைஞ்சது ஒரு 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் கண்டிப்பா. ஆனா ஒருத்தன் வந்துட்டு நடைமுறைக்கு இது சாத்தியம் கண்டிப்பா. தேங்க்யூ வெரி மச் சார். அபார்ட் ஃப்ரம் திஸ் நீங்க சொல்றது அந்த வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது இருக்குல்ல சார், கண்டிப்பா சார். வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அதுலயே வந்துட்டு சார் பாத்தீங்கன்னா இப்போ இபி லைன் எடுக்கணுங்கிறாங்க, வாட்டர் லைன் எடுக்கணும், அது பத்தின ஒரு சின்ன கிளாரிட்டி டக்குன்னு ஒரு 2 minutes சொல்லுங்க. இப்போ நம்ம வீடை கட்டுறதுக்கு நமக்கு டிராயிங் அப்ரூவல் வந்து கார்பரேஷன்ல வாங்கிட்டோம். பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம இபி வந்து டெம்பரவரியா தான் இபி வாங்கணும். வீடு கட்டுறதுங்கிறது நம்ம நார்மலா வீட்டில் உபயோகப்படுத்துற கட்டணத்தோட கம்மியா இருக்குன்னா ஜாஸ்தி இருக்கும். நம்ம வீடு நம்ம வீட்டுல நம்ம பொதுவாக உபயோகப்படுத்துறது ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. இதே கட்டிடம் கட்டும் போது அது 8 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால டெம்பரவரி கனெக்ஷன் எல்லாம் வாங்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் முதல்ல நம்ம பஞ்சாயத்துல நம்ம வீட்டை கட்டி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்த வரைபட ஒப்புதல் டிராயிங் படி தான் வீடு கட்டியிருக்கோம். அவங்களுக்கு சர்டிபிகேட் பண்ணி அதுக்கு தேவையான இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன தெரியுங்களா, ஒரு வீடு கட்டினாலே மழைநீர் சேகரிப்பு தொட்டி கண்டிப்பா கட்டணும். மேண்டேட். அது இருந்தாதான் வீடு கட்டி முடிச்சாச்சுங்கிற சர்டிபிகேட்டே அவங்க தருவாங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வீட்டு வரி போடணும். வீட்டு வரிக்கான பணத்தை செலுத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை கொண்டு முதல்ல இபி ஆஃபீஸ்ல கொடுத்து அதை நம்ம வீட்டுக்கு உபயோகத்துக்கு மட்டும் அப்படிங்கிற கரண்ட்டுக்கு மாற்றணும். அதான் டேரிஃப் 1 அப்படிங்கிறது. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு டேரிஃப் 6. டேரிஃப் 1க்கு மாற்றணும். இந்த மாற்றி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட பஞ்சாயத்துலையோ மாநகராட்சியிலையோ குடிநீருக்கு அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷன் கொடுக்க முடியும்.
அப்ளிகேஷன் கொடுத்தா தான் நம்ம வரி முறைப்படி கட்டிட்டோம், முறைப்படி கட்டணும், மழைநீர் சேகரிப்பு திட்டம் முறைப்படி பண்ணியிருக்கோம். கரெக்ட் சார். ஆனா நிறைய பேர் வீடு கட்டும் போதே போர் போட்டுக்கிறாங்க. என்ன ரீசன் சார் அது? வெளிய தண்ணி வாங்க செலவு ஜாஸ்தியாகும். அதனால கண்டிப்பா சார். அதோட வீடு கட்டுவதற்கு ரொம்ப எந்த அளவுக்கு சிமெண்ட், மணல், செங்கல், ஜல்லி முக்கியமோ அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் தண்ணி சார். இல்ல நீ தண்ணி நம்ம விலை கொடுத்து வாங்குறது ரொம்ப காஸ்ட்லியா, ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு சார். ஏன்னா அந்த போர் ஒன்ஸ் நீங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க நம்ம இடத்துல தண்ணி இருக்கு, கரண்ட் இருக்கு, மோட்டரை போட்டு அந்த வீட்டுக்கு என்ன ரெக்யூர்டு தேவையான பண்ண முடியும். வீட்டு உபயோகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம காலம் பூராவும் அந்த தண்ணி உபயோகப்படுத்திக்க முடியும், காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக. இதே வெளியில வாங்கி ஊத்துறோம்னு வச்சுக்கல, ஒரு வீடு கட்டணுக்குள்ளே 50,000 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் 50,000 தண்ணி வாங்கி ஊற்றிடுவோம். 500 ரூபாய் செலவாயிச்சு, தண்ணி கம்மியாக ஊற்றுவோம். அப்போ அந்த வீட்டுக்கு தேவையான தண்ணி கட்டடத்துக்கு போயிருக்காரு. அதனால போர் போட்டுக்கு அப்படின்னு சொல்றது மஸ்ட் ரீசனே அதான். அதனால அநேகமான மக்கள் எல்லாரும் போர் போட்டுக்கிறாங்க. ஹோப் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு ஐ பிலீவ். சார் உங்களோட ஏதாவது ஃபைனல்ஸ் இருந்துச்சுன்னா ஜென்ரலா எல்லாரும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட ஒப்பீனியன், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சொல்லிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க முதல்ல அவருடைய டாக்குமெண்ட்ஸ் அலசி ஆராய்ஞ்சு வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கல, எல்லாம் முடிஞ்சது. நான் வீடு கட்ட முடிவு பண்ணிட்டேன்னா அதை கட்டுறதுக்கு நல்ல ஒரு திறமையான ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்கணும். நல்ல மனிதரை தேர்ந்தெடுத்து அவர் என்ஜினியரா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ஒரு மேஸ்திரியா இருந்தாலும் சரி, அவர்கிட்ட கொடுத்து கட்டலாம். எப்பவுமே என்னை பொறுத்த வரைக்கும் காசு கம்மியா கேட்கறாங்க, கட்டி கொடுக்குறேன்னு சொல்றாங்க ஆட்களை நம்பி போக வேண்டாம். அவங்க என்ன குவாலிட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நீங்க என்னென்ன வீட்டுக்கு குவாலிட்டிங்கிறது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்க. பேசிக்கலான குவாலிட்டிஸ் தெரியும், மெட்டீரியலோட குவாலிட்டி, இப்படிதான் கட்டணுங்கிற முறை இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். முழுசா கத்துக்கிட்டா அவங்களே இன்ஜினியரிங். ஏன்னா இப்போ நீங்க சொன்னதுலேயே ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய கிளாரிட்டி வந்துருச்சு. அதாவது 1600 ரூபாய் ஒருத்தங்க சார்ஜ் பண்றாங்கன்னா 1000 ரூபாய் வந்து மெட்டீரியல் லேபருக்கே போயிருது அப்படிங்கிறது கண்டிப்பா இது வந்துட்டு ஒரு நல்ல டேட்டா. கண்டிப்பா. ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். கண்டிப்பா. தேங்க்ஸ் லாட் வியூவர்ஸ். தேங்க்யூ வெரி மச். Hopefully I will meet you with the next program with more informative subjects. Thank you. Thank you. Thank you.